கடுகு, மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே அப்படியே அந்த மசாலாலே பிரட்டி விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பிரட்டியாச்சு. நம்ம இந்த தேங்காய்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதித்து இந்த சிக்கன் உருளைக்கிழங்கு நல்லா உருளைக்கிழங்கும் சிக்கன் ஒரு ½ லெமன் எடுத்து விட்டுறேன் சின்னதாக. அதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. வெந்துருச்சு. குருமாவும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.